நம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து செல்லலாம். எடுத்து வாசிக்கலாம். ரோமர் 4வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ரோமர் 4வது அதிகாரம் 18வது வசனத்துக்கு நேராக உங்கள் வேதாகமத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாது இருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். இந்த நாளில் உங்களோடு கூட நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, 18வது வசனத்துடைய கடைசி பிற்பகுதி பாருங்க. நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நம்புற மாதிரியே நடக்காது பாருங்க. நமக்கு தெரிஞ்சவங்க சில விஷயத்த சொல்கிறப்ப நம்ம சொல்லுவோம் பாருங்க, நம்ம பேசுகிறப்ப நீ சொல்கிறத பார்த்தா நம்புற மாதிரியே இல்லையே. கேள்விப்பட்டிருக்கோம் பார்த்தீங்களா? நீ சொல்கிறத பார்த்தா நம்புற மாதிரியே தெரியலையே. ஏன் அப்படின்னா, நம்ம அதை கண்ணில் பார்த்ததில்லை, நம்ம யாராவது சொல்லி கூட அதை கேட்டதில்லை, அதை நம்ம ஏதாவது ஒரு ஃபீல் பண்ணியிருந்தால் பரவாயில்ல, எதுவுமே நம்ம அதை பார்த்ததில்லை கேட்டதில்லை. அதனால இது உண்மையா, இது உண்மைதானா, இது நிச்சயமாக நடக்குமா, எப்படி என்னன்னு தெரியலையே அப்படிங்கிறனால நமக்குள்ள அந்த நம்பிக்கை மனப்பான்மை நம்முடைய வாழ்க்கையில் வராதனால நம்ம என்ன கேட்குறோம், நிஜமாதானா, உண்மைதானா நீ சொல்றது, நம்புற மாதிரி இருக்குமா? இங்கே ஆபிரகாம் பற்றி பவுல் சொல்லுகிறார், நம்புவதற்கு ஏதுவே இல்லை, ஆனால் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். யோசிச்சு பாருங்க, வருஷம் முடிய போது கிட்டத்தட்ட 52 வாரத்தில் இன்னும் 2 வாரம் தான் இருக்குது. ஜனவரி 1ஆம் தேதி கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையால் திருப்தி அடைவார்கள். அது மாத்திரமா, ஒவ்வொரு மாதம் முதல் தேதியிலே அதிகாலை வாக்குத்தத்த ஆராதனையிலே மாதம் மாதம் ஒரு வாக்கு, கிட்டத்தட்ட 12 மாதத்திற்கு 12 வாக்குத்தத்தங்கள் உண்டு. ஒவ்வொரு மாதமும் கேட்போம், அப்பா இந்த மாதம் நடந்துடும், கர்த்தர் எனக்கு செஞ்சு விட்டார். ஆனால் பல வேளையில் நமக்கு எதிர்பார்த்த மாதிரி நடக்கலைன்னு வச்சுக்கோங்க, அதற்கான நம்பிக்கை அந்த சூழ்நிலையெல்லாம் சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம மனசு என்ன சொல்கிறது, என்னப்பா ஒரு சலிப்பு வந்துடுது பாருங்க. ஏன் அப்படின்னா, நம்புற மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையும் இல்லை, இன்னும் 2 வாரம் தான் இருக்குது, திருப்தி அடைகிற மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையும் இல்லை. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையால் திருப்தி ஆவார்னு வசனம் சொல்லியிருக்க, வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு. ஆனால் இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்குது. எப்படிங்க நடக்கும், எப்படிங்க அது நிறைவேறிடுமா? கிட்டத்தட்ட 365 நாளில் கிட்டத்தட்ட 350 நாளுக்கு மேலே கடந்து போயாச்சு. இன்னும் ஒரு 10 நாள் மிஞ்சி போனா இருக்குது. இந்த நாளில் ஒரு பெரிய விஷயம் நடந்துருமா என்ன? நம்பிக்கையே இல்லை. அதைத்தான் பவுல் இங்கே சொல்றாரு, நம்புவதற்கு ஏதுவில்லாத சூழ்நிலையிலே நீங்கள் இந்த ஆராதனையிலே வந்து அமர்ந்திருக்கலாம். உங்கள் கடனை குறித்து, உங்கள் வியாதியை குறித்து, உங்கள் தொழிலை குறித்து, உங்கள் எதிர்காலத்தை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து ஒருவேளை எந்த நம்பிக்கையும் இல்லாமல் நீங்கள் அமர்ந்திருக்கலாம். அதைத்தான் பவுல் சொல்றாரு, நம்புவதற்கு ஏதுவில்லாது இருந்தாலும் அதை நம்பிக்கையோடு விசுவாசிக்க பழகிக்கொள்ளுங்கள். நோவாவை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, ஆதியாகமம் 6வது அதிகாரத்தில் இந்த சம்பவங்கள்லாம் இருக்குது. நோவாட்ட கடவுள் சொல்றாரு, பூமியில் நிறைய பாவம் பெருகிருச்சு, நான் ஜலத்தினால பூமியை அழிக்க போறேன், நீ ஒரு பேழையை கட்டு, மழை வரப்போகுது அப்படின்னு சொல்றாரு. மழையா? நோவா காலத்தில் கடலே இல்லை அப்படின்றாங்க. நோவா காலத்தில் கடலே இல்லையாம். கடல் நம்ம சொல்லுவாங்க, மெரினா பீச் இருக்குதுங்க பாஸ்டர், வேளாங்கண்ணியில் அங்கே ஒரு கடல் இருக்குதுங்க, அங்கே நாகர்கோவில் அங்கே ஒரு கடல் இருக்குதுங்க. நோவா காலத்தில் கடலே இல்லையாம். நோவா காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் மழைன்னு ஒன்று பெஞ்சதே இல்லையாம். இப்போல்லாம் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது, நிற்கவே மாட்டேங்குது பாருங்க. நோவா காலத்தில் மழையே பெய்யவே இல்லை. இப்போ கர்த்தர் சொல்கிறாரு மழை வரப்போகுது அப்படிங்கிறாரு. நோவா எந்த கேள்வியும் கேட்கவே இல்லை. மழையா அப்படின்னா சிவப்பாக இருக்குமா, கருப்பாக இருக்குமா, அது சாப்பிட்ற பொருளா, அது வீட்டுக்கு பயன்படுத்துகிற ஒரு பொருளா, எந்த கேள்வியும் கேட்கவே இல்லை. ஏன் அப்படின்னா, நோவாட்டது நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த வசனம் தாங்க. நம்புவதற்கு ஏதுவில்லாத இருந்தும் அதை நம்பிக்கையோடு நோவா ஏற்றுக்கிட்டார். ஓகே,
மழைன்னு இதுக்கு முன்னாடி ஒன்றும் வந்ததில்லை, இதுக்கப்புறம் மழை வரும்னு சொல்கிறாரு. இது ஒருவேளை மனுஷன் சொல்லியிருந்தான்னு வச்சுக்கோங்க. மனுஷன் நோவாட்ட போய், நோவா மழை வரப்போகுது பார்த்துக்க, பூமி எல்லாம் அப்படியே ஜலமாக வரப்போகுது, உங்கள் வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வரப்போகுது. நோவா யோசிச்சிருப்பாரு, மழைன்னு ஒன்று நான் பார்த்ததே இல்லை, கேட்டதும் இல்லை, அப்படின்னா எப்படி இருக்கும், அது எங்கிருந்து வரும்? 1000 கேள்விகளை மனுஷங்கிட்ட என்ன சொல்கிறது கேட்டிருப்பார் நோவா. ஏன் அப்படின்னா, மழைன்னா ஒன்று என்னன்னே தெரியாது, அது எப்படி இருக்கணும்னு தெரியாது, அதை பார்த்ததும் இல்லை, அது என்ன உருவத்தில் இருக்கணும்னே தெரியாதுங்க. அப்படிப்பட்ட சொல்ல மனுஷன் சொன்னா நம்ப முடியல. ஆனா சொன்னவர் யார்? அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். நோவாவை பார்த்து சொல்றார், நோவா மழை வரும், ரெடி ஆயிக்க, வேலையை கட்டு. சொன்ன உடனே நோவா எதையும் பேசல. அதை நம்புற மாதிரி இல்லை அப்படிங்க அவன் விஷயத்தில் அவன் எடுக்கவே இல்லை. அவர் சொல்லிட்டாரா, அது கருப்பா சிவப்பா, அது மழைன்னு ஒன்று இருக்குதா இல்லையா, அதுக்கு உருவம் இருக்குதா, எதுவுமே எனக்கு தெரியாது, ஆனால் நான் நம்புறேன் மழை வரும், நிச்சயமா வரும் அப்படிங்கிற நம்புறேன். நம்புவதற்கு எந்த சூழ்நிலையும் இல்லை. அதற்கு முன்னாடி நம்புற மாதிரி எந்த ஒரு காரியமும் நடக்கவே இல்லை. மழைன்னு ஒன்று அதுக்கு முன்னாடி பெய்யவே இல்லை. மழைன்னு அதுக்கு முன்னாடி ஒரு உருவமோ வானத்திலிருந்து ஒரு தண்ணியோ ஒன்றும் வரவே இல்லை. நம்புவதற்கு எந்த சூழ்நிலையும் இல்லை. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நோவா மழை வரும்னு சொல்றாரு. கர்த்தர் உடனே, நோவா சரி ஆண்டவர், என்ன பண்ணிட்டு வேலையை கட்ட சொல்றீங்களா, நான் கட்ட ரெடியா இருக்கிறேன். நம்புவதற்கு ஏது இல்லாத சூழ்நிலை தாங்க. ஆனா நோவா அதை நம்பிக்கையோட செயல்பட ஆரம்பிச்சான். அதனால தான் நோவா வாழ்க்கையை கர்த்தர் காப்பாற்றி விட்டார். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கை நம்புவதற்கு ஏதுவில்லாத சூழ்நிலை நடக்குதா, அதை நம்பிக்கையோடு விசுவாசிக்க பழகுங்க. எல்லாமே கரெக்டாக நடந்துருச்சுன்னா நமக்குள்ள விசுவாசமே வளராது. சில பிரச்சனைகளும் சில தோல்விகளும் நமக்கு வரப்போ தான் நம்ம யாருன்னே நமக்கு என்ன சொல்றது, இனம் கண்டுபிடிக்க அது உதவி செய்யுது. நம்புவதற்கு ஏதுவில்லாத சூழ்நிலையிலும் நீங்கள் நம்பிக்கையோடு அமர்ந்திருங்கள். இந்த ஆராதனையில் தேவன் அந்த விசுவாசத்தின் ஆவி உங்களுக்கு அருளி செய்து அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் அநேக வாக்குத்தத்தங்கள் நீங்கள் பெற்றிருக்கலாம். அநேக வார்த்தைகளை தேவன் உங்கள் வாழ்க்கையில் கொடுத்துருக்கலாம், உங்கள் குடும்பத்திற்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக கொடுத்துருக்கலாம். அதையெல்லாம் மீதி இருக்கிற ஒவ்வொரு நாளிலும் தேவன் உங்கள் வாழ்க்கையில் அதை நிச்சயம் நிறைவேற்ற போகிறார். விசுவாசத்தோடு கேளுங்கள். நான் ஒரு சில சம்பவங்களை உங்களுக்கு சுட்டி காட்டி விட்டு நான் கடந்து சொல்லுகிறேன். லூக்கா 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. யூதாயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத். அவர்கள் இருவரும் கர்த்தரிடத்தில் சகல கற்பனைகள் படியையும் நியமங்களின் படியையும் குற்றமற்றவர்களாக நடந்து தேவனுக்கு முன்பாதாக நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள். எலிசபெத் மல்லடியாக இருந்தபடினால அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாக இருந்தார்கள். பாருங்க, இங்கே சகரியாங்கிற ஒரு ஆசாரியன் இருக்கிறான். அவனுடைய மனைவி பேர் எலிசபெத். இருவரும் திருமணமாகி பல வருடங்கள் ஆயிற்று. அவர்களுக்கு குழந்தை இல்லை. இப்போ வயது மூப்பு ஆகிவிட்டுச்சு, வயசே ஆயிடுச்சு. வசனம் சொல்லுது பாருங்க, எலிசபெத் மலடியாக இருந்தபடினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாக இருந்தார்கள். வயசாயிருச்சு. அந்த டைமில் வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் சென்று பலிபீடத்தில் சென்று பலி செலுத்துவதற்கான சூழ்நிலைகள் எல்லாம் நடக்கும். அந்த ஆசாரிய முறைப்படி சகரியா பேரில் சீட்டு விழுந்தப்ப சகரியா ஆசாரிய முறைப்படி பலியிடுவதற்கு தூபம் காட்டுவதற்கு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் போகிற பொழுது அங்கே தேவதூதன் வருகிறார். தேவதூதன் வந்து, சகரியாவே அப்படின்னு சகரியா பயந்துட்டாரு. திடீர்னு தேவதூதன் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தால் எப்படி இருக்கும்? நீங்கள் தூங்கிட்டு இருக்கிறீங்க, ஆமாம் உங்கள் அறையில் நீங்கள் தூங்கிட்டு இருக்கிறீங்க. திடீர்னு தேவதூதன் வந்துட்டாரு. மகனே, உங்கள் பேரை சொல்லி மகனே அப்படின்ட்டாரு. உடனே நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அப்பாலே போ சாத்தானே. ஏன்னா நம்ம என்ன தேவதூதனை பார்த்ததே இல்லை. ஆஹா, ஏதோ புதுசாக என்ன சொல்கிறது, வீட்டுக்குள்ள ஏதோ சத்தமெல்லாம் கேட்குது, என்னமோ நடக்குது, பயம் வந்துடும். அதே போல தான் சகரியாவுக்கும் அந்த பயம் வந்தது. எடுத்து வாசிக்கலாம். 11வது வசனத்தை வாசி பாருங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபபீடத்தின் வலது பக்கத்தில் நின்று அவனுக்கு தரிசனமான சகரியாவுக்கு தரிசனமாகிறார். 12வது வசனத்தை பாருங்க. சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தேவதூதனை பார்த்தனே பயந்துட்டான் சகரியா.
தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாத, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டுச்சு. உன் மனைவியாக எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவாங்கப்பா. அவன் கர்த்தருக்கு முன்பதாக பெரியவனாக இருப்பான். திராட்சரசமும் மதுவும் குடிக்க மாட்டான். அவன் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது பரிசுத்தாவினால நிரப்பப்பட்டிருப்பான். அவன் இஸ்ரவேல் சந்ததியர் அநேகரை தேவனுடைய ரட்சிப்புக்கு நேராக நடத்துவான். பிதாக்களோட இருதயத்தை திருப்புவான் அப்படின்னு சொல்லிட்டு 18வது வசனத்துக்கு நேராக வாங்க. அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி ஒரு கேள்வி கேட்குறாரு. எப்பா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். இதை நான் எதினால் அறிவேன்? நான் கிழவனாக இருக்கிறேனே, என் மனைவியும் வயது சென்றவளாக இருக்கிறாளே என்றான். பாருங்க, நம்மள மாதிரியே சில நேரம் சகரியாவும் இருக்கார் பாருங்க. வயசாயிருச்சுன்னு கர்த்தருக்கு தெரியுமா தெரியாதா? குழந்தை இல்லைன்னு கர்த்தருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். எல்லாம் தெரிஞ்சுதான் கேப்ரியல் தூதனை அனுப்புறாரு கர்த்தர். சகரியா பயப்படாத, நான் உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. அதெல்லாம் கரெக்டு தான் ஆண்டவரே, அதெல்லாம் சரிங்க தான் ஆண்டவரே, எனக்கு தான் வயசாயிருச்சே. நம்ம கேட்போம்ல, பக்கத்து தான், அதெல்லாம் சரிங்க தான் ஆண்டவரே, டைம் எக்ஸ்பீரி ஆயிருச்சு, காலம் கடந்து போயிருச்சு, அந்த வாக்குத்தத்தத்துக்கான டைம் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. 1ஆம் தேதி, அதாவது ஜனவரி மாதம் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கான எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. பிப்ரவரி 1ஆம் தேதி கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. அது நம்முடைய எண்ணம், அது நம்முடைய யோசனை. அதுதான் சகரியாவும் சொல்றார். என்ன, ஓகே நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் எனக்கும் ரொம்ப வயசாயிருச்சு, என் மனைவி ரொம்ப வயசானவங்களா, இதெல்லாம் தெரியாமையா கர்த்தருடைய ஆவியானவர் தேவ தூதனை அனுப்பி, சகரியாவே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியம்ல ஒரு செய்தியை சொல்கிறேன், அது உனக்கு குமாரன் கொடுக்கப்பட போகிறான்னு தெரியுமா, உனக்கு ஒரு குமாரன் பிறக்க போகிறான் தெரியுமா சகரியா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சகரியா என்ன சொல்லியிருக்கணும்? நியாயமா அப்படிம்பாங்களா, அந்த மாதிரி நியாயமா என்ன சொல்லியிருக்கணும்? கையை தட்டி மகிழ்ச்சியில் வாரத்தில் என்ன சொல்றதுங்க, கம்பீரிச்சு குதிச்சு அப்படியே என்ன சொல்றது, பரவசமாய் கடவுளுக்கு நன்றி சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு எப்படி? கரெக்டு தான், வருஷமே முடிய போதே, நம்மள மாதிரி தான் 2 வாரம் தான் இருக்குது, எப்படி நடக்கும்? இன்னும் 10 நாள் தான் இருக்கு பாஸ்டர், எப்படி நடக்கும்? அந்த காரியம் மாறிடுமா? ஏங்க 11 மாதம் மாறாது, இந்த 12வது மாதம் 3வது வாரத்தில் மாறவா போகுது? அது ஏங்க நீங்கள் வேற, வயசாயிருச்சுங்க சகரியா, வயசாயிருச்சுங்க, காலமெல்லாம் தாண்டி போயிருச்சுங்க. இதுக்கு மேலே பிறந்தா என்ன, பிறக்கலனா இல்லை, நாங்கள் குழந்தைய பெற்றுக்கிட்டா என்ன, பெற்றுக்கலாம் என்ன, நாங்கள் அதையெல்லாம் மறந்துட்டோம், அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம். அப்படிப்பட்ட யோசனையே எங்கள் லைஃப்பில் இல்லைங்க. நீங்கள் கூட அப்படி இருந்திருக்கலாம், நீங்கள் கூட அப்படி வந்திருக்கலாம். அதெல்லாம் தாண்டிட்டாங்க பாஸ்டர், அதெல்லாம் நடக்குங்க, நம்பிக்கையெல்லாம் போயிருச்சுங்க, அது பார்த்துக்கலாங்க. சகரியாவும் அப்படித்தான், நம்மள மாதிரியே தான் இருக்கிறாரு பாருங்க. சில பேர் வேதத்தில் பாடிக்கிறப்பெல்லாம் நம்மளையும் அவங்களும் பார்த்தா நம்மள மாதிரியே நிறைய பேர் வேதாந்தத்தில் கூட வாழ்ந்துருக்கிறாங்க நிறைய பேர் பாருங்க. நடந்தா பரவாயில்ல தான் அப்படி கூட சொல்ல, எப்படி நடக்கும்? கேள்வி. சொன்னவர் கர்த்தர், அவருக்கு சகலமும் தெரியுங்க. வயசாயிருச்சுன்னு தெரியும், பிள்ளை இல்லைன்னு தெரியும், காலம் கடந்து போச்சுன்னு தெரியும், சூழ்நிலை எல்லாம் மாறி போச்சுன்னு தெரியும், எல்லாம் தெரிஞ்சுதான் கர்த்தர் சொல்றார் சகரியாட்ட, சகரியா நான் உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன் சகரியா, பிலீவ் இட், நம்பு. அதை எப்படி நடக்கும்? 2 வாரம் தான் இருக்கு பாஸ்டர், எப்படி நடந்துருமா? கர்த்தர் சொல்றார், நம்புவதற்கு ஏதும் இல்லாத சூழ்நிலையிலும் நீ நம்பு. சபையை நீ நம்பு, மகனே நம்பு, மகளே நம்பு. தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவருக்கு இந்த டைம் தான் செய்யணும், அந்த டைம் தான் செய்யணும், இது இருந்தா தான் பண்ண முடியும், அது இருந்தா தான் நடக்கும், அப்படி இருந்தா தான் அவரால் பண்ண முடியும், இப்படி இருந்தா தான் அவரால் பண்ண முடியும். எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனும், எந்த ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையும் கர்த்தருக்கு இல்லைங்க. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. வயசு ஒரு பிரச்சனை இல்லை, காலம் ஒரு பிரச்சனை இல்லை, சூழ்நிலை ஒரு பிரச்சனையே இல்லை. 2 வாரம் உங்களுக்கு தான் 2 வாரம் தான் பாஸ்டர், 10 நாள் தான் பாஸ்டர், 10 நாள் இருக்கு, 10 நாள் இருக்குது. கர்த்தருக்கு ஒரு நிமிஷம் போதும் உங்க வாழ்க்கை சூழ்நிலையை மாற்ற. சகரியாவை போல நீங்க நாள் இருந்துடக்கூடாதுங்க. எதனால அறிவேன்? கர்த்தர் பார்த்தாரு,
பல வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாம போகிறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லுங்க. மூக்கு கீழே ஒன்று இருக்குது பாருங்க. வாயை வச்சுக்கிட்டு சகரையா கம்முன்னு இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க, வாக்குத்தத்தம் பாட்டு சந்தோஷம் வழி போயிருப்பார். பார்த்தார், இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா வாயில் பேஸ்ட் போட்டு ஒட்டி விட்டுட்டலாம். அப்படி தேவத்தில் என்ன சொல்கிறது, ஒட்டி விட்டுட்டார். இப்போ சகரையா இந்த தூபப்பீடத்துல எல்லாம் பலி செலுத்தி எல்லாம் முடிச்சுட்டு தூம கடலாம் முடிச்சுட்டு வெளியே வர்றாரு. எல்லாரும் பார்க்குறாங்க, என்ன சகரியா பேச மாட்டேங்க, அவர் சைகை காட்டுறாரு. அப்பா நான் அப்படியா அப்படின்னு சைகை காட்டுறாரு. சரி, என்னமோ உள்ளே நடந்திருக்குது அப்படிங்கிற எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுக்கிட்ட உடனே வேதம் சொல்லுகிறது, கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. கர்த்தருடைய ஆவியானவருடைய வார்த்தையின் மூலமாகவே வசனம் சொல்லுது பாருங்க, எடுத்து வாசிச்சு பாருங்க. லூக்கா 1:24 வசனத்தில், அந்நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாக எலிசபெத் கர்ப்பவதியாகி ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் என்மேல் கடாட்சம் வைத்தார். இந்த நாள்ல, இந்த 10 நாள்ல கர்த்தர் என்ன நினைச்சிருக்கிறார். இந்த 10 நாள்ல உங்க வாழ்க்கையில தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்ற முடியுங்கிறத நீங்க நம்புங்க, பிலீவ் பண்ணுங்க. கர்த்தர் அன்னைக்கு சொன்னாரு, சகரியாக்கு நம்பிக்கையில் வயசாயிருச்சு, எல்லா நிறைய சூழ்நிலையும் காரணத்தை அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப அவர் சொன்ன மாதிரியே எலிசபெத் கர்ப்பவதி ஆகிறார். கர்ப்பவதியான எலிசபெத் சொல்றாரு, கர்த்தர் இந்த நாள்ல என் மேல, இந்த நாட்களில், இந்த 10 நாட்களில் தேவன் உங்கள் நிந்தையை புரட்டி போடுவார், உங்கள் சூழ்நிலையை புரட்டி போடுவார், உங்கள் எதிர்காலத்தை வளமுறை மாற்றுவதற்கான வாய்ப்புகளையும் வாசல்களையும் தேவன் திறந்து விடுவார். நம்புங்க. அவிசுவாசமாய் சந்தேகமான ஒரு வார்த்தையும் பேசிடாதீங்க. சகரியாட்டு நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, பேசிடக்கூடாது. நம்புவதற்கு ஏதுவில்லாம தான் சூழ்நிலை எல்லாம் இருக்கும். ஆனாலும் சொன்னவர் உண்மையுள்ளவர், நிச்சயம் நிறைவேற்றுவார். அவரை எந்த காற்றும் கடலும் தடுத்து நிறுத்த முடியாது, எந்த சூழ்நிலையும் தடுத்து நிறுத்த முடியாது. விசுவாசிக்கிற ஆண்டவர் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். காற்றையும் கடலையும் படைச்சவரே அவரு தான். பிலீவபிள் காட். கர்த்தரை நம்புங்க, அவர் உங்கள் காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுவார். அதான் தாவீது சொன்னாரு, நான் நம்புறது அவரால் வரும்பா, அவரால் வரும். எப்படி வரும் அதை பற்றி எனக்கு தெரியாது, அதை பற்றி எனக்கு கவலையும் இல்லை. ஏன்னா நான் நம்புகிறது அவர் எனக்கு தருகிறவராய் எப்பொழுதும் இருக்கிறார். அந்த நம்பிக்கை உங்களுக்கு வச்சுக்கோங்க. நம்புவதற்கு ஏது இல்லாத ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் நம்பிக்கையோடு பிரயாணம் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாயின் வார்த்தைகளை, இந்த மீதி இருக்கிற நாட்கள் சந்தேகத்தின் வார்த்தையை, அவிசுவாசத்தின் வார்த்தையை, நிந்தையான ஒரு வார்த்தையை, பிரச்சனைக்குரிய வார்த்தையை போடாதீங்க. கொடுத்த வாக்குத்தத்தத்தை எல்லாம் திரும்ப திரும்ப தினந்தோறும் பேசிக்கொண்டே இருங்க. நிச்சயம் தேவன் உங்கள் வாழ்க்கையிலே கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறும். நம்புறீங்களா? நீங்களும் சகரியா மாதிரியே என்னை பார்க்குறீங்க. நான் தான் தேவதூதன். இன்னைக்கு நான் சொல்கிறேன், பயப்படாதீங்க. சகரியாட்ட சொன்ன வார்த்தை சொல்ல, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உனக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷம் உண்டாகும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். நீங்களாம் என்னை எப்படி தெரியுமா பார்க்குறீங்க? சகரியாவே பரவாயில்ல மாதிரி பார்க்குறீங்க என்னைய. சகரியா கூட பரவாயில்ல, எதனால தான் கேட்டார். நீங்கள் ஏன் எப்படி, ஓஹோ இப்படிலாம் பேச முடியுமா உன்னால அப்படிங்கிற மாதிரியே என்ன சொல்கிறது, நீங்களாம் என்ன பார்க்குற மாதிரி இருக்குது. நான் சொல்கிறேன், பேசுகிறது நானாக இருந்தாலும் பேசப்படுகிறது கர்த்தருடைய வார்த்தை. அது ஜீவன் உள்ளது, அது வல்லமை மிக்கது, அது பொய் சொல்லவே சொல்லாது. கர்த்தர் ரொம்ப நல்லவர். ஆமே. நான் மற்றொரு சம்பவத்தை எடுத்து வாசிக்கலாம். எசேக்கியேல் 37வது அதிகாரத்துக்கு நேராக உங்கள் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ள. எசேக்கியேல் 37வது அதிகாரத்திலே முதல் வசனத்தை வந்து நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்டாவெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாயிருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன்.
இங்கே எசேக்கியாவை கடவுள் ஒரு ஸ்பிரிச்சுவல்குள்ள கொண்டு போயிட்டு ஒரு தரிசனம் பார்க்குறாரு. எசேக்கியா பார்த்தா வெறும் எலும்பு கூட இருக்குது. வெறும் வசனம் சொல்றது பாருங்க, திரளான மகா எலும்புகள் எப்படி இருந்துச்சாம், மகா திரளா, கொஞ்சமெல்லாம் இல்லை, மகா திரளான வெறும் எலும்பா இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நிறையா பேர் அங்கே மரிச்சவங்களை எல்லாத்துக்கும் கொண்டு போய் வச்சுட்டாங்க. அங்கே வச்சவங்க பல வருஷமாயிருச்சு, சரீரமெல்லாம் மக்கி எலும்பெல்லாம் ஒரு மாதிரி அரிச்சு வெறும் எலும்பு மட்டும்தான் மிச்சம். அங்கங்கே என்ன சொல்கிறது, மிச்சமான சின்ன சின்ன துணுக்கை மாதிரி கிடக்குது. வச்சுக்கப்பட்ட சரீரம், கண்ணெல்லாம் உருவளைஞ்சு சரீரத்தின தோள்களெல்லாம் அழுகி உள்ளிருக்கப்பட்ட நரம்புகளெல்லாம் எல்லாம் போய் இப்போ வெறும் எலும்பு மட்டும்தான் அந்த இடத்துல இருக்குது. இதை எசேக்கியாட்ட கர்த்தர் காட்டுறாரு. என்ன புரிஞ்சுக்கங்க, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எசேக்கியாட்ட கடவுள் காட்டுறாரு, எலும்பை பார்க்க நிறைய எலும்புகள் கிடக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு கர்த்தர் கேட்குறாரு, எசேக்கியா இந்த எலும்புகளெல்லாம் உயிரடையுமா அப்படின்னு கேட்குறாரு. எப்படி இருக்கும்? என்னங்க எப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்க? ஏதோ மறித்து பெட்டிக்குள்ளே வச்சுருக்குறாங்க, இல்லை ஃப்ரீசர் பாக்ஸில் வச்சுருக்குறாங்க, எவ்விரு மாதிரி எவ்விரு மகள் மாதிரி மறித்து போன கொஞ்சம் நேரமாக இருந்தால் பரவாயில்ல, இல்லை லாஸ்ட் மாதிரி ஒரு 4 நாளுக்குள்ளே இருந்தால் கூட பரவாயில்ல, இல்லை நாகூர் விதவை சொல்கிற விதவையோட அந்த வாலிபம் மாதிரி அடக்கம் பண்ணுறது கொண்டு போகிறப்ப அந்த டைமிங் இருந்தால் கூட பரவாயில்ல. எத்தனை வருஷம் ஆச்சோ என்னமோ, இந்த எலும்பு அது யாரோட எலும்புன்னு தெரில. அது நல்லவனா கெட்டவனா, யார் பெரியவங்களா வயசானவங்களா யார் என்னன்னே தெரியல. எலும்பெல்லாம் பார்த்து உயிரடையுமான்னு கேட்குறீங்களே. ஒருவேளை நம்மளை பார்த்து நல்லா நீங்கள் தூங்கிட்டு இருக்கிறீங்க, ஒரு பெரிய ஒரு வீட்டை காட்டி, ஒரு பெரிய ஒரு நல்ல விலை உயர்ந்த ஒரு நல்ல ஒரு காரை காட்டி, நான் இதை உனக்கு தரேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அட போங்க ஆண்டவரே, நான் வாங்குகிற சம்பளத்துக்கும் நான் வாழ்கிற வாழ்க்கைக்கும் ஒரு வீட்டை கட்டையே, இதெல்லாம் நடக்கிற மாதிரி ஏதாவது நடக்கிற மாதிரி சொல்லுங்க. நடக்கிற மாதிரி ஒரு சம்பவத்தை கர்த்தர் காட்டுறார். மகளே, நான் உனக்கு இப்போ நீ 4000 ரூபாய் வாடகை வீட்டில் இருக்கிற, நீங்கள் 5000 ரூபாய் வீட்டு வாடகைக்கு போக போகிற. ஆமேன், ஸ்தோத்திரம், ஆமேன், நன்றி. இதுக்கு நம்ப முடியுது. ஆனால் 50 லட்சம் மதிப்பில் வீட்டுக்கு நீ கொண்டு போவேன் அப்படின்னா, ஓஹோ, அது மாதிரி தாங்க எசேக்கியாட்ட கர்த்தர் கேட்கிறார், எலும்பெல்லாம் அப்படி நிறைய கிடக்குது, எசேக்கியா உயிரடையுமான்னு கேட்குறாரு. எசேக்கியா ரொம்ப விவரமான ஆள் பாருங்க. எசேக்கியாட்ட நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கணும், அதுக்காக தான் சம்பவத்தை பேசுகிறேன். எசேக்கியா பயங்கர விவரமான ஆள் பாருங்க. சொல்கிறாரு பாருங்க, 3வது வசனத்தை பாருங்க, அவரை நோக்கி மனுபுத்திரனே இந்த எலும்புகள் உயிரடையுமா கேட்குறாரு பாருங்க. எல்லாத்தையும் தெரிஞ்சவர் அவர் தான், விவரமா இவர் ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள தேவனுங்க. அவருக்கு தெரியுமா தெரியாதா? அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். உங்கள் வாழ்க்கையில் அடுத்த 10 நாள் என்ன நடக்க போகுதுன்னு தெரியும் அவருக்கு. உங்கள் குடும்பத்தில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில், உங்கள் சரீரத்தில், உங்கள் சூழ்நிலையில் எல்லாத்தையும் அறிஞ்சவர் கேட்குறாரு எசேக்கியாட்ட, உயிரடையுமா எசேக்கியா அப்படிங்கிறாரு. எசேக்கியா பயங்கர விவரமான ஆள். என்ன சொல்கிறாருன்னு பாருங்க. அதற்கு நான் என்ன சொன்னேன்னா அப்படின்ட்டு, அதற்கு நான் ஆண்டவரே தேவரீர் அதை அறிவீர். வேலையை முடிச்சிட்டார். சகரியா மாதிரி எதனால எலும்பெல்லாம் அது எப்படிங்க ஒன்று கூடும்? அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஆயிடுச்சுங்க. இதுக்கெல்லாம் அது என்னென்ன, அதெல்லாம் எலும்பு ஒன்று சேருமா? அதெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க அப்படின்னு எந்த பதிலும் சொல்லவே இல்லை பாருங்க. சூப்பராக ஒரு பதில் சொல்ற, தேவரீர் அறிவீர். அப்போ எசேக்கியாவை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, அப்படியா, ஓகே. அவர் 4வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை கொடுத்து தீர்க்க தரிசன முறை அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இந்த வருஷத்தை கடைசி 31ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் என்ன தெரியுமா சொல்லணும்? இங்கே எசேக்கியா சொன்னார் பாருங்க, கர்த்தராகிய ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல் வசனம் சொல்லுது பாருங்க, தீர்க்க தரிசனத்தை உரைக்கணும். மீதி இருக்கிற 10 நாளும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அத்தனை வாக்குத்தத்தத்தையும் பேசுங்க, வாக்குத்தத்தத்தை பேசுங்க.
இந்த 10 நாளும் அடுத்த வருஷத்துக்கான வாக்குத்தத்தத்தை பேசாதீங்க. இந்த வருஷம் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பேசுங்க. மீதி இருக்க நாட்கள் ஒவ்வொரு நாளும் தீர்க்க தரிசனம் உரைங்க. திங்கட்கிழமை எனக்கு இப்படி இருக்கும், செவ்வாய்க்கிழமை இப்படி இருக்கும், 28ஆம் தேதி எனக்கு இப்படி இருக்கும், 30ஆம் தேதி எனக்கு இப்படி இருக்கும், தேவன் எனக்கு செய்வார், என் பிள்ளைகள் இப்படி இருப்பார்கள், என் குடும்பம் இப்படி இருக்கும், என் வாழ்க்கை எனக்கு இப்படி இருக்கும் என்று தீர்க்க தரிசனத்தை உரைங்கள். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பேசுங்க. எசேக்கியாவோட பாருங்க 5வது வசனத்தை பாருங்க. கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரிடுவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோளினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். இப்ப கர்த்தர் எசேக்கியாட்ட சொல்றாரு, எசேக்கியா நீ இப்படிலாம் சொல்லு, ஒரு தீர்க்க தரிசனம் முறை, எலும்புகளை உயிரடைங்க, நரம்புகள் வரட்டும், தோள்கள் வரட்டும், சதைகள் வரட்டும், உறுப்புகள் எல்லாம் ஒன்று கூடி வரட்டும், எசேக்கியா நீ சொல்லு அப்படிங்கிறாரு. எசேக்கியா கொஞ்சம் கூட சந்தேகப்படலைங்க, கொஞ்சம் கூட அவிவிசுவாசப்படலைங்க, கொஞ்சம் கூட யோசிக்கலைங்க. வசனம் சொல்லுது பாருங்க, எனக்கு கட்டளையிட்டபடியே, எனக்கு அவர் என்ன சொன்னாரோ அப்படியே எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நடந்தது என்ன தெரியுமா? நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் சத்தம் உண்டாயிற்று. இதோ ஆசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது. நான் பார்த்து கொண்டு இருக்கையில் இதோ அவைகள் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. மேற்புறம் எங்கும் தோளினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை, மனுபுத்திரனே தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னென்றால், ஆவியே நீ காற்று திசை 4லும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படி இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். பாருங்க, செம்மையான லைஃப். தீர்க்கதரிசனம் உரைக்கிறாரு பாருங்க, பேசுறாரு பேருங்க. பேச 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 என்ன நடக்குது? ஒரு பெரிய இரைச்சல் சத்தம் உண்டாகுது. மகால் தனித்தனியாக தலையோட எலும்புகள், கால் எலும்புகள், கைவிரல் எலும்புகள் எல்லாம் தனித்தனியாக கடந்ததெல்லாம் இப்போ எல்லாம் ஒன்று கூடுது. எலும்புகள் வந்து ஒன்று கூடுகிறது, தசைகள் உருவாக்கப்படுது, நரம்பு மண்டலங்கள் உருவாக்கப்படுது, ரத்தம் அதற்குள் போய்கிறது, எல்லாம் வந்துருச்சு. கடைசியா உயிர் மட்டும் இல்லை, இப்போ உயிரும் வந்துருச்சு. உயிர் வந்துருச்சுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யார் எலும்பு, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி செத்தவங்க எலும்பு, எப்படிப்பட்டவங்களுடைய எலும்பு எதுவும் தெரியல. ஆனால் இப்போ வசனம் சொல்லுது பாருங்க, 10வது வசனம், எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன், அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். ஹல்லேலூயா. நீங்கள் மீதி இருக்கிற ஒவ்வொரு நாளும் தீர்க்க தரிசனம் உரைக்கணும். தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை பேசணுங்க. அங்கே மற்ற நாளுக்கு மீதி இருக்கிற நாளை குறித்து கவலைப்படாதீங்க. அதனால் எப்படி இருக்கும், இப்படி ஆகுமோ அப்படி ஆகுமோ எதுவும் இல்லைங்க. கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பேசுங்க. திங்கட்கிழமை எனக்கு இப்படி இருக்கும், செவ்வாய்க்கிழமை இப்படி இருக்கும், புதன்கிழமை இப்படி இருக்கும், வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு மறுபடியும் திங்கட்கிழமை ஆரம்பிங்க. 31 நாட்களும் நீங்கள் சொல்ல 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 எசேக்கியாவோட வாழ்க்கையில் நடந்தது போல, எசேக்கியாவின் காரியங்கள் நடந்தது போல எலும்புகள் எல்லாம் ஒன்று கூடும், தசையெல்லாம் மறும், எலும்புகள் நரம்புகள் மண்டலம் உருவாகும், மறுபடியும் ஜீவன் பெற்று எழும்பு. நீங்கள் எதையெல்லாம் நடக்கவில்லை என்று சொல்லி எந்த வாக்குத்தத்தங்களும் நிறைவேறவில்லை, அது மரித்து போய்விட்டது, அந்த வாக்குத்தத்தங்களும் இல்லாமல் போய்விட்டது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ, அந்த வாக்குத்தத்தங்களும் பெற மரிக்கவில்லை, அது உயிரோடு கூட தான் இருக்கிறது. அது நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மீதி இருக்க நாட்களில் அது செயல்படும். அது செயல்பட்டுத்தான் ஆகும். அது ஒரு நாளும் மரிப்பதில்லை, அது ஒரு நாளும் வீணாய் போவதில்லை. கர்த்தருடைய வார்த்தை அது ஒரு நாளும் வீணாய் போகாது. மீதி இருக்க ஒவ்வொரு நாளும் நீங்கள் உரைக்க வேண்டும். உங்கள் சரீரத்தை பார்த்து பேச வேண்டும், உங்கள் பிள்ளைகளை பார்த்து பேச வேண்டும், உங்கள் குடும்பத்தை பார்த்து பேச வேண்டும், நீங்கள் வேலை ஸ்தலத்தை வேலை காரியத்தை பேச வேண்டும், உங்கள் பொருளாதாரத்தை பார்த்து பேச வேண்டும். 10 நாள் எனக்கு இப்படி இருக்கும், கர்த்தர் எனக்கு ஐஸ்வர்ய சம்பளனா இருக்கிறார், கர்த்தர் எனக்கு பெலனா இருக்கிறார், அவர் எனக்கு கேடகமா இருக்கிறார், நான் நன்மையால் திருப்தியாவே என் பாதையெல்லாம் நெய்யாய் பொழியும் என்று நீங்கள் பேச வேண்டும். நீங்கள் பேச 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 அன்று எலும்புகள் எல்லாம் ஒன்று கூடி, நரம்புகள் ஒன்று கூடி, தசைகள் ஒன்று கூடி மாபெரும் சேனையா எழுந்து நின்றது போல வாக்குத்தத்தம் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் நிறைவேறும். எந்தெந்த வாக்குத்தத்தங்களை நீங்களும் மறந்து போயிருக்கலாம், ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை மறக்கவில்லை. நாம் நிறைவுக்குள்ளாய் வரப்போகிறோம். ஓகே ஆண்டவரே, எசேக்கியாட்ட பேசி முடிச்சுட்டு எசேக்கியாட்ட இதெல்லாம் ஓகே தான், ஆனால் இதெல்லாம் எதுக்கு எனக்கு ஏன் காட்டுறீங்க? நான் தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேனே, எனக்கு எதுக்கு இது காட்டுறீங்க? மீதியான வசனத்தை வாட்ஸ்அப் புரியும் பாருங்க. அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று.
நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்கள், நாங்கள் உங்கள் பேத குழிகளை திறந்து உங்கள் பேத குழியிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வர பண்ணுவேன். என் ஜனங்களே, நான் உங்கள் பேத குழிகளை திறந்து உங்கள் பேத குழிகளிலிருந்து வெளிப்பட பண்ணும் பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். என்ன நடந்துச்சுன்னா, இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறும் போது நிறைய பேர் மறிச்சுட்டாங்க. இப்போ எல்லாம் அதோடு அவங்க அதை பார்த்து வளர்ந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கெல்லாம் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் எல்லாம் நிறைவேறவே மாட்டேங்குது. வாக்குத்தத்தம் உரைக்கப்பட்டவங்க எல்லாம் மறிச்சுட்டாங்க. இனி நடக்கவா போகுது, இனி அந்த நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு. வருஷமே முடிய போயிருது, இனி ஒரு அற்புதம் நடக்கவா போகுது, இனி சூழ்நிலைகள் மாறவா போகுது, இனி வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில் செயலவா போகுதுன்னு சொல்லி நம்பிக்கையற்றவர்களாய் ஒருவேளை இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்களுக்கு நான் சொல்கிறேன், கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், இஸ்ரவேலுக்கு அவர் சொன்ன வார்த்தை உங்களுக்கும் சொல்லுகிறேன். இஸ்ரவேலை பார்த்து சொன்னார், எசேக்கியா நீ இஸ்ரவேல்கிட்ட போய் சொல்லு. அவங்க எல்லாம் நினைக்கிறாங்க வாக்குத்தத்தம் எல்லாம் கொடுக்கப்பட்டவங்க எல்லாம் செத்துட்டாங்க, இருக்கிறவங்களுக்கு வாக்குத்தத்தம் நடக்குமான நம்பிக்கை இல்லை. நீ போய் சொல்லு எசேக்கியா, அவர்கள் மரித்து போனாலும் அவர்கள் கல்லறையில் இருந்து அவர்களை தோண்டி அவருடைய எலும்புகளை எல்லாம் ஒன்று கூட செய்து அவர்களை மறுபடியும் உயிரோடு கூட எழுப்பி நான் சொன்ன வாக்குத்தத்தத்தை அவர்கள் வாழ்க்கையில நிறைவேற்றி கொடுப்பேன் என்பதை சொல்ல சேக்கியா. என்னை யாரு நினைச்சிட்டே சேக்கியா, நீ சொல். அவங்க மறிச்சு போயிருக்கலாம், அவங்க எலும்புகள் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கலாம், தசைகள் எல்லாம் கலகி போயிருக்கலாம், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, வாக்குத்தத்தம் மாறாத எசேக்கியா போய் சொல்லு. அவங்க நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு, நம்பிக்கையற்றவளா இருக்கிறாங்க, அவ்வளவுதான், இனி நடக்க போறது இல்லை. மீதி இருக்க 10 நாள்ல ஒரு பெரிய ஒரு மாற்றம் நடக்க போறதில்லை. என் வீட்டுக்காரர் மாற போறதில்லை, என் மனைவி மாற போறதில்லை, அந்த சூழ்நிலைகள் மாற போறதில்லை, அந்த காரியங்கள் மாற போறதில்லைன்னு சொல்லி வெகுதுல நம்பிக்கையற்றவளா நீங்க இஸ்ரவேல் ஜனங்களை போல இந்த ஆராதனையில உட்கார்ந்து இருந்தா உங்களுக்கு நான் சொல்றேன், தீர்க்க தரிசனத்தை உரைங்க, வாக்குத்தத்தத்தை பேசுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், அடக்கம் பண்ணப்பட்டு மரித்து போய் சரீரம் எல்லாம் உருவழிந்து போனவர்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்றார், யாரெல்லாம் செத்துட்டாங்களோ யாரெல்லாம் மரிச்சிருந்தாலோ அவர்களை உயிரோடு கூட நான் எழுப்பி நான் சொன்ன வாக்குத்தத்தத்தை அவங்க வாழ்க்கையில நிறைவேற்றி கொடுப்பேன். யாராலையும் சொல்ல முடியாதுங்க. அவ்வளோ மறிச்சிட்டாங்க, அவ்வளோதான், வாக்குத்தத்தம் மறிச்சிருச்சு. இல்லை கர்த்தர் சொல்கிறாரு, வருஷம் முடிஞ்சிருச்சு, நாள் முடிஞ்சிருச்சு, வாக்குத்தத்தம் முடிஞ்சிருச்சு, நாளும் வருஷமும் கர்த்தருதுங்க. அது அவருக்கு தெரியாதா என்ன? நிச்சயம் அவருக்கு தெரியும். நல் வார்த்தையோடு நான் நிறைவு செய்கிறேன். நீங்கள் நினச்சிருக்க வாக்குத்தத்தமெல்லாம் ஒருவேளை மறிச்சு நீங்கள் எதிர்பார்த்துருக்க சூழ்நிலையெல்லாம் கல்லறையில் மூடி வைக்கப்பட்டு ஜனவரி மாதம் நடக்க வேண்டியது பாஸ்டர், 10 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு, எலும்பு தான் இருக்குங்க, இப்போ தோலெல்லாம் அழுகிருச்சு, நரமெல்லாம் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சுங்க. ஓகே போதும், விளங்கிக்கங்க. நீங்கள் எதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களோ அதை தோண்டி எடுத்து வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். ஆச்சரியத்தின் தேவன். தீர்க்க தரிசனம் வாக்குத்தத்தத்தை பேசுங்க. மீதி இருக்க ஒவ்வொரு நாளும் நீங்கள் பண்ண வேண்டியது புலம்பலை விட்டுருங்க, அழுகையை விட்டுருங்க, நன்றி சொல்லுங்க, வாக்குத்தத்தத்தை பேசுங்க, தினந்தோறும் வாக்குத்தத்தத்தை உரைங்க. ஒரு வாழ்க்கை நிச்சயமாய் கர்த்தருடைய ஆவியானவர் மாற்றுவார். நம்புவதற்கு ஏதுவில்லாது இருந்தோம், அதை நம்பிக்கையோடு விசுவாசிங்க. கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார், நிச்சயம் நிறைவேற்றுவார். இருக்கிற இடத்துல எழுந்து நின்று நாம் ஜெபிக்கலாமா?